ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷ சக்கரத்தின் 2ஆம் இடம், சுக்கிர பகவானின் ஆட்சி வீடு. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் அடங்கிய ராசி மண்டலம். ரிஷபராசிக்கு வருகின்ற கிரகணம் நல்ல பலமாக பார்க்கப்படுகிறது. ராகு கிரகச சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் ராசிக்கு 10ஆம் இடத்துல நடக்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்துல ஒரு பாம்பு இருக்கலாம், ஒரு பாவி இருக்கலாம். அதன்படி பாம்பு சர்ப்ப கிரகம் ராகு சந்திரனை பிடிக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 3 குடைவன மரகாதிபதியை பிடிக்கிறாரு. சந்திரனால் ராகு சுபத்துவம் மாறாரு. பௌர்ணமி சந்திரன் ஒளியிலால் ராகு சுபத்துவம் மாறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 10ஆம் இடம் பிரைட் ஆகுது. குரு பார்க்குறாரு. 2ஆம் இடத்துலேருந்து குரு 9ஆம் பரிவாலை பார்க்குறாரு. அதுபோக ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து புதன் பார்க்குறாரு. ஸோ 3 விதமான சுப தொடர்புகளை ராகு பெறாரு. ராகு ஒரு சர்ப்ப கிரகம், பாம்பு, சாயா கிரகம், நிழல் கிரகம். ராகு கேதுகள் உங்கள் ராசிக்கு 4, 10 இருந்துக்கிட்டு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரகணம் வருகிற 7ஆம் தேதி நடக்குது. சந்திர கிரகணம் இரவு நடக்குது. கிரகணம் முடிஞ்சு அடுத்து வருகிற 40 நாட்களுக்கு நல்ல பணப்புழக்கம் இருக்கும். சரியா? உங்கள் இயல்புக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் பல வகையில் வரும். 1000 வச்சுருக்கிறவங்களுக்கு லட்சக்கணக்கில் வரும். லட்சக்கணக்கில் வச்சுக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கில் வரும். கோடியில் வச்சுக்கிறவங்களுக்கு 100 கோடி 200 கோடின்னு வரும். கண்டிப்பாக வரும். சரியா? இன்றைக்கி ஒரு சினிமா நடிகர் ஒரு படத்துக்கு 100 கோடி வாங்குறாரு. இது சில பேருக்கு ஆச்சரியமாக தெரியும், ஆனால் உண்மை தான். சரியா? ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், மாதத்துக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. குறைஞ்சது ஒரு பிகாம் முடித்தவர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவர் குறைஞ்சது மாதத்துக்கு 1 லட்சம் வாங்குறாரு. ஸோ இன்றைக்கி லட்சங்கள்லாம் கோடிகள்லாம் சர்வசாதாரணமாகி போச்சு. சாமானியப்பட்ட மக்களுங்களுக்கு அது கொஞ்சம் மலைப்பாக தெரியுது. இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்க, வண்டி வாகனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அது ஆயிரங்களே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஒரு கீழ்மட்ட குடும்பத்தில் 30,000 சம்பாதிக்கிறது பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. பட் அவங்களுக்கு வருகின்ற காலத்தில் நல்ல பணம் பல மடங்கள் வரும். ஸோ ரிஷபராசிக்கு இந்த கிரகணம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்துல நடக்கிற கிரகணம் 40 நாட்கள் கழித்து கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்கும். உண்மை ஒன்றா சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். கிரக நிலைகளை சொல்கிறேன், தசாபதி பலன்களை சொல்கிறேன், நட்சத்திர பலன்களை சொல்கிறேன், லக்கண பலன்களையும் சொல்கிறேன். அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. ரிஷபராசி சேர்ந்த அனைவருக்கும் நன்றி. ராசிநாதன் அடுத்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். சூப்பர். வருகிற 13ஆம் தேதி 4ஆம் இடம் சிம்மத்துக்கு போவார். ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போய்ட்டு 10ஆம் இடம் ராகுவை பார்க்குறதுனால கூடுதல் சுபத்துவம். சரியா? தேனும் தினைமாவும் சேர்ந்தது. என்ன சொல்லுவாங்க? தேனும் தினைமாவும் சேர்ந்த மாதிரி பால் பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சு. அது மாதிரி உங்கள் ராசிநாதன் ராகுவை பார்த்து சுபத்துவப்படுத்துவார். 10ஆம் இடம் வலுப்பெறும். செய்கிற காரியம், தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 11 கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் ராசிக்கு ராஜயோகாதிபதி 9, 10 கூடிய 11ஆம் இடத்துல 10ஆம் இடத்தோட தொடர்பு பண்ணி அவர் சுபத்துவம் வராரு. நல்லாயிருக்கும். அப்பா வழியில் உறவு நல்லாயிருக்கும். புகழ் அந்தஸ்து நல்லாயிருக்கும். சொத்து பத்துக்கள் கொடுக்கும். தாப்பன வழி சொத்து பத்துக்கள் கிடைக்கும். வம்பு வழக்கு பிரச்சனைகள் வெற்றியாகும். கர்மம் நல்லாயிருக்கும். காரியம் நல்லாயிருக்கும். கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. பூஜை புனஸ்காரம்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா இருக்குது. நான் இந்த கிரகணத்தை அன்றைக்கி என்ன செய்யணும் அதை சொல்லிவிட்டு பலன்களை சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். கிரகணம் ஒரு முக்கியமான கிரகணம். இந்தியாவில் தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் தெரியும், உங்கள் ஊரில் தெரியும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி, திருச்சியில் இருந்தாலும் சரி, மதுரையில் இருந்தாலும் சரி, திண்டுக்கல்ல இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலுமே கிரகணம் பரிபூர்ணமாக தெரியும். உங்கள் வீட்டு மாடியில் நின்று கிரகணத்தை பார்க்கலாம். சரியா? வெட்ட வெளியிலிருந்து பார்த்தீங்கன்னா பரிபூர்ணமாக நல்லா தெரியும். ஆனால் அந்நேரம் மழை பெய்யாமல் இருக்கணும். மேகமூட்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா பூர்ண சந்திரன், பௌர்ணமி சந்திரனை ராகு பிடிக்கிறது தெளிவாக தெரியும். சிவப்பு கலராக மாறும். நிலா சிவப்பு கலராக மாறும். சிவப்பு நிலா, ரெட் மூனை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். வெறும் கண்ணால் பார்க்கலாம். கொஞ்சம் கூச்சப்படுறவங்க, பயப்படுறவங்க கண்ணாடி போட்டு பார்க்கலாம். சரி நேயர்களே, யார் பார்க்கலாம்? அனைவரும் பார்க்கலாம். அனைத்து வயதினரும் பார்க்கலாம். ஆனால் சில குறிப்பிட்டவர்கள் பார்க்கக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தை வச்சிருக்கிறவங்க, மனநோய் பாதிக்கப்பட்டவங்க, சித்தப்பிரமை சரியில்லாதவர்கள், தேக ஆரோக்கிய குறைபாடுனா இருதய கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, இருதய பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க, இருதய கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்களாம் பார்க்கக்கூடாது. எதுக்கு இருதயத்தை சொல்கிறேன்னா, காலபுருஷ சக்கரத்துக்கு 4ஆம் இடம் சந்திரன், கடகத்துக்கு சந்திரன் கிரகணத்தில் பிடிக்கப்படுறாரு. அதுபோக சூரியன் இருதயத்துக்குள்ளவர், அவரும் கிரகணத்தில் இருக்கிறாரு. பொதுவாக கிரகணம், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் எது நடந்தாலுமே இருதய சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது. இந்த கிரகணம் முடிஞ்சு அடுத்து 15 நாளில் இன்னொரு கிரகணம் நடக்குது. கேது கிரகஸ்த சூரிய கிரகணம். ஸோ இந்த செப்டம்பரில் 2 கிரகணம் நடக்குது. 7ஆம் தேதி இரவு 1, 21ஆம் தேதி 1 நடக்குது. சரி, அடுத்த கிரகணத்தை பற்றி அப்புறம் பேசுவோம். கிரகணம் முடிஞ்சு 40 நாளுக்கு பலன் நிற்கும். அதுபோல் கிரகணத்துடைய தாக்கம் அடுத்து வருகின்ற 6 மாதத்துக்கு நிற்கும். ஸோ செப்டம்பர் மாதத்தில் நடக்கிற கிரகணத்துடைய தாக்கம், சந்திர கிரகணம் அடுத்து சூரிய கிரகணம், இதோடைய தாக்கம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மாதம் வரைக்கும் இதோட தாக்கம் இருக்கும். இதுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் போகும். இந்த கிரகணத்தில் பாதிக்கப்பட்ட கிரகங்கள் சில பலன்களை கொடுக்கும். ராகு, சந்திரன், சூரியன், புதன், கேது, இந்த 5 கிரகங்கள் இந்த கிரகணத்தால் சுபத்துவமாகி சில பலன்களை கொடுக்கும். இதில் ராகு
சந்திரனால் சுபத்துவம் அடைகிறாரு, குரு புதனால் சுபத்துவம் அடைகிறாரு, கேது வந்து புதனால் சுபத்துவம் அடைகிறாரு. புதன் வந்து ரிஷபராசிக்கு வந்து ரொம்ப முக்கியமான கிரகம், 2-5 கூடையவன். ஸோ அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால பேசும்போது நிதானமாக பேசுங்க, தப்பித்தேறு வாயை விட்டுறாதீங்க, பேச்சில் ஒரு நிதானமாக இருங்க. குடும்பத்தில் பணப்புழக்கத்தில் கவனமாக இருங்க, யாருக்கு தேவையில்லாமல் பணத்தை இறைச்சிடாதீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் சிறப்பாக படிங்க, படிப்பில் கோட்டை விட்டுறாதீங்க, படிப்பில் கவனம் செலுத்துங்க. அதுவும் பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகளால் செலவு இருக்கும், புரிதல் கம்மியாக இருக்கும். அதுபோக கொஞ்சம் க்ரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க, கதை கட்டுரை கவிதை எழுதுகிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, அசால்த்தனமாக இருக்காதீங்க. பூர்வ புண்ணிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குலதெய்வத்தை நல்லபடியாக நினச்சிக்கோங்க, குலதெய்வத்தை தினமும் கும்பிடுங்க, சரியா? பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். மற்றபடி பலன்களும் நல்லா இருக்குது. 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து உச்சாணி கும்பலம் உங்களை ஏற்றி வைப்பார், சரியா? தொழில் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராகு வந்து சுபத்துவம் மாறாரு, சகல சுகங்களும் உண்டாகும், சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யம் கொடுக்கும், நல்ல பேர் எடுப்பீங்க. அடுத்தவங்க செய்கிற தவறுகளை வந்து தட்டி கேட்பீங்க. இசை, நாடகம், திரைப்படம், சின்னத்திரை இதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது வழி நல்ல ஆதாயம் இருக்கும். திரைப்பட நடிகர்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பெண்களால் சில தொல்லைகள் இருந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க. சமுதாயத்தில் சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும், வெகுஜன தொடர்பில், மக்கள் நல பணியில், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சில சிக்கல்கள் இருந்திருக்கும். அந்த சிக்கல்கள்லாம் சரி செய்யப்பட்டு நேராகி சீராகி நல்ல விதமாக இருக்கும். கட்சியில் உங்களுக்கு கட்சி தலைமையோட நல்ல நெருக்கம் இருக்கும். வெகுஜன தொடர்பில் மக்கள் மத்தியில் நல்லா பேர் எடுப்பீங்க, மற்றவங்களுக்கு நல்லா உதவி பண்ணுவீங்க. சனி பகவான் வீட்டில் கிரகணம் நடக்குது 10ஆம் இடத்துல, சனி சம்மந்தப்பட்டதுனால விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். சரியாக நேரில் விவசாயம், குறிப்பாக பணப்பயிர்னா என்ன? காப்பி, டீ தொழில், மிளகு, சீரகம், இப்படி பணப்பயிர்கள் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நல்லபடியாக போகும். ஏலக்காயும் பணப்பயிரில் சொல்லிக்கலாம். ஸோ இது மாதிரி நறுமண பொருட்கள் சம்மந்தப்பட்ட விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். நார்மலாக விவசாயம் நல்லா தான் இருக்கும், சரியா? விவசாயம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சுக்கிரன் ராகுவை பார்ப்பார், நீர் கிரகம். சுக்கிரன் ராகுவை பார்ப்பார். சனி பகவான் ஒரு சுபத்துவம் அடைவார். சுக்கிரன் பார்வைக்கு சனி பகவான் வரும்போது ஒரு நல்லாயிருக்கும். சனி பகவான் நேரடியாக வரமாட்டார், ராகு பிடியில் இருக்கிறதுனால மறைமுகமாக அவர் வந்து பலன் அடைவார். சில விஷயங்கள் டைரெக்டாக நடக்கும், சில விஷயங்கள் இன்டைரக்டாக நடக்கும். நம்ம மனித வாழ்க்கையிலே அப்படி நடக்கும். சில பேர் நம்மகிட்ட நேரடியாக பேச மாட்டாங்க, மறைமுகமாக பேசுவாங்க, குத்தி காட்டி பேசுவாங்க. அதெல்லாம் எப்படின்னா இன்டைரக்டாக அடிக்கிறது. சில பேர் ஃபேஸ் டு ஃபேஸ் அடிப்பானுங்க, டைரெக்டாக அடிப்பானுங்க. உன்னை எனக்கு பிடிக்கவில்லை என்று நேருக்கு நேர் சொல்லுவான். சில பேர் என்னென்னா மறைமுகமாக பேசுவாங்க. அது மாதிரி இப்போ சனி பகவான் மறைமுகமாக சுபத்துவம் வரதுனால விவசாயம் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் மிகச்சிறப்பாக நடக்கும். கொடீஸ்வர யோகம் கையில் பலவாறு வரும். பணம் பல வகையிலும் புழகும். கண்ணில் தெரிகிற கிரகணம், இந்த கிரகணம் கண்ணில் தெரியுது. கண்ணில் தெரிகிற கிரகணத்தால் கையில் கோடி பணம் வரும், சரியா? கண்ணில் கிரகணம் தெரியுதுனால, கண் பார்வைக்கு கிரகணம் தெரியுதுனால உங்கள் கையில் வந்து கோடி பணம் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அபூர்வ நிகழ்வாக இருக்குது. இந்த 2025 நடக்கிற கடைசி சந்திர கிரகணம் இது பரிபூர்ணமாக நம்மளால் பார்க்கப்படும். ஆசிய கண்டம் முழுக்க தெரியும். நாட் ஒன்லி இந்தியா, தமிழ்நாடு, நம்ம கேண்டிடேட் முழுக்க தெரியும். என்ன ஆசிய கேண்டிடேட் முழுக்க தெரியும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி நிலையற்ற தொழிலில் இருக்கிறவங்களும் நிலையான வேலை கிடைக்கும். நிறைய பேர் ஒரு தொழிலில் இருக்க மாட்டானுங்க, பலதரப்பட்ட தொழிலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வேலையை பார்க்கவா, இந்த வேலையை பார்க்கவா, எந்த வேலையை செஞ்சால் லாபமாக இருக்கும்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதுபோக மறைமுக இடையூறுகள், உங்களை மறைஞ்சு நின்று தாக்குறவங்க, உங்களுக்கு தேவையில்லாத வேலையை பார்க்குறவங்க, மறைஞ்சு நின்று குடைச்சல் கொடுக்குறவங்க, உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறவங்களாம் இந்த காலகட்டத்தில் ஆடி ஒடுங்கி போயிடுவாங்க, சரியா? அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க, அவங்களாம் துவசம் பண்ணிடுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக 4ஆம் இடம் சுபத்துவமாகுது. தாய் வழியில் நல்லபடியாக இருக்கும். தாய் வழி உறவுமுறைகள், தாய் வழி சீதனங்கள் நல்ல விதமாக இருக்கும். தாய் வழி உறவுமுறைகளும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பட் தாய்மாமனுக்கு பிரச்சனை இருக்கும். ஏன்னா புதன் பாதிக்கப்படுறதுனால தாய்மாமன் உறவில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அது தவிர்க்க முடியாது. அதிக பிரயாணங்கள் இருக்கும், அலைச்சல் இருக்கும், சரியா? நேரில் அலைச்சல் இருக்கும், அலைச்சலோட ஆதாயம் இருக்கும். அதே மாதிரி நல்லா இருக்கும். ஜீவன அமைப்பு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எப்பாறுபட்டாலும் பிற்பார் கடமாட்டீங்க. எப்படினாலும் வீட்டுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவீங்க. குறிப்பாக மருத்துவம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். காவல்துறையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. காவல்துறையிலையும் வந்து சிபிஐ, புலனாய்வுத்துறை, சிஐடி, சிபிசிஐடி இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து விடுதி வச்சுருக்கிறவங்க, அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கிறவங்க, போர்டிங் அண்ட் லாடிங் வச்சவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி அளப்பரிய பலன்களை வந்து கிரகங்கள் கொடுக்குறது நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து உங்களுக்கு ரிஷபராசினியர்களுக்கு செல்வாக்கு மதிப்பு நல்லபடியாக இருக்கும். உயர்ந்த அந்தஸ்தில் நண்பர்களுடைய சகவாசம் கிடைக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். பண வசதி கையில் கொடுக்கும். வீடு மனை வண்டி வாகன யோகம் இருக்கும். சந்ததிகள் உங்கள் பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்கறதுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வைப்பீங்க. அது நல்ல விதமாக இருக்கும். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவீங்க. 4ஆம் இடம் சுபத்துவம், அதனால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். படித்து முடித்து இருக்கிறவர்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்ல விதமாக இருக்கும், சரியா நேர்களே? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா வேலை பார்ப்பீங்க, எதில் சலிக்க மாட்டீங்க, சரியா? எதில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நல்லா டயர்ட்னஸ் இல்லாமல் வேலை பார்ப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசு தொடர்பு நல்லாயிருக்கும். அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு பரிசு பொருட்கள் கிடைக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க.
சரியா வெகுஜன தொடர்பில் நல்லா வெற்றி கிடைக்கும். மகளிர் சுய உதவிக் குழு, மக்கள் தொடர்பாளர் இருக்கிறவங்க நல்லா இருக்கும். நிலப்புலன் சேரும். விவசாயம் நல்லபடியாக இருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், விவசாயம்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா வேலை பார்க்குற பணியாட்கள் கிடைப்பாங்க. தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு உங்கள்கிட்ட வேலை பார்க்குற லேபர்ஸ் விசுவாசம் வேலை பார்ப்பாங்க. அதனால் லாபம் பல மடங்கு வரும். சரி நேர்களே, கொஞ்சம் பலன்கள் சொல்லியிருக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து கிரகணத்தன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதை சொல்லிட்டு கூடுதலாக பலன்களை சொல்கிறேன். அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரகணத்தன்னைக்கு வந்து 7ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு சூதக காலம் ஆயிரும். கிரகணத்துக்கு முன்னாடி ஆயிரும். கோயிலெல்லாம் நட சாத்திடுவாங்க. திருப்பதி கோயிலே நட சாத்திடுவாங்க. ஸோ முக்கியமான கோயிலுக்கு போகிறவங்க ஷெடியூலை மாற்றிக்கோங்க, செக் பண்ணிவிட்டு போங்க. திருப்பதி கோயில் நட சாத்திடுவாங்க. 3 மணிக்கு சாத்திட்டு மறுநாள் காலையில் 8 மணிக்கு தான் திறக்கிறாங்க. சரி, 8ஆம் தேதி காலையில் தான் திறக்கிறாங்க. ஸோ தரிசனம் இருக்காது, பெருமாளுடைய தரிசனம் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சூதக காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பொதுவாக கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. ரிஷபராசினியர்கள் யாராக இருந்தாலும் சரி, சூதக காலத்தில் வந்து ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் எடுக்கக்கூடாது, வீட்டில் நான்வெஜ் சமைக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். சாம்பத்தியம் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா கிரகணம் வந்து நைட்டு 9:56 1:26 வரைக்கும் நடக்கு. கொஞ்சம் ரவுண்டாக சொன்னோம்னா 10 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் நடக்கு. 3 மணி நேரம் நடக்குது கிரகணம். இந்த கிரகண வேலையில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சுத்தமாக ஒழுக்கமாக இருக்கணும். சரியா? ஏன்னா கிரகண நேரத்தில் வந்து கர்ப்பம் தரிச்சிச்சு, ஆண் பெண் சேர்ந்து கர்ப்பம் தரிச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஏன்னா கிரகணம் சம்மந்தப்பட்ட நேரத்தில் குழந்தை பிறக்கவோ குழந்தை தரிக்கவோ கூடாது. அது நல்ல விதமாக இருக்காது வேத ஜோதிடத்தின் வாய்ப்பாடுபடி. அதனால் தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் என்ன கிரகணம் நடக்கும்போது என்ன சார் செய்யணும் அப்படின்னா, வந்து தண்ணியை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. குடிக்கிற தண்ணியை சுத்தமாக வச்சுக்கோங்க. 7ஆம் தேதி மதியம் ஞாயிற்றுக்கிழமை தான் 3 மணிக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா, பித்தளை அல்லது வெங்கல பாத்திரம், செப்பு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக நிறச்சி வச்சுக்கோங்க. அதில் வந்து சுத்தமான பாத்திரத்தில் சுத்த தண்ணியாக குடிக்கிற தண்ணியை ஊற்றி ஓம் நமசிவாய நமகன்னு விபூதியை போட்டுருங்க, சிவநாமத்தை சொல்லிவிட்டு. அந்த தண்ணியை அன்றைக்கி முழுக்க யூஸ் பண்ணுங்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்க வேறு தண்ணியை யூஸ் பண்ண வேண்டாம், விபூதி போட்ட தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். அதுபோக வந்து இரவு கிரகணத்துக்கு முன்னாடி குளிச்சுடுங்க. அதாவது வாய்ப்பு இருக்கிறவங்க குளிங்க. வயதானவர்கள், நோயஸ்தர்கள் குளிக்க வேண்டாம். ஏன்னா நைட்டில் குளிச்சிங்கன்னா அதுக்கு மேலுக்கு முடியாமல் போயிடும். வாய்ப்பு இருக்கிறவங்க குளிக்கணும் அவசியம் கிடையாது. விபூதியை பூசிக்கலாம், ஆனால் சுத்தமாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். சுத்தமாக இருக்கணும், கொஞ்சம் ஆச்சாரமாக இருக்கணும், கொஞ்சம் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமல் இருக்கணும். சரியா? மனம்தான் ரொம்ப முக்கியம். மனச்சுத்தம் அதிகமாக இருக்க வேண்டும். நீங்கள் நினைப்பீங்க என்னடா ரொம்ப நீட்டி முழங்குறான்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மை தான். ப்ராக்டிஸ் பண்ணணும் சாமி, சும்மா இருக்கக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம கூடயே வாழ்கிற ஒருத்தர் வந்து ஞானி ஆயிடுறான்ல, சித்தன் ஆயிடுறான்ல, தபபுனி ஆயிடுறான்ல. நம்ம கூட வாழ்கிறவங்கள எத்தனையோ பேர் தபசி ஆயிடுறாங்கல்ல, மகான் ஆயிடுறான்ல. எப்படி ஆகிறாங்க? சில விஷயத்தை கற்றுக்குறாங்க, சில விஷயத்தை ஏற்படுத்திக்கிறாங்க, அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக போயிடுறாங்க. ஸோ எல்லாராலையும் முடியும். அதுக்கு மனம் வேணும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. குணம் அது கோயிலாகலாம். குணம் இருந்துச்சுன்னா நம்ம கோயிலாகிடலாம். சரியா? கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டையே வந்து கோயிலாக்கிடலாம். ரைட்டு. ஸோ அதுக்கு வந்து மன சுத்தி வேணும். விபூதியை பூசிட்டு கிரகணம் நடக்கும்போது சக்தி கவசம் படிங்க, பெருமாளுடைய கீர்த்தனையில் படிங்க, சிவநாமத்தை சொல்லுங்கள். 3 சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கிரகணம் முடிஞ்ச பின்னாடி குளிக்கிறவங்க குளிக்கலாம். ஏன்னா கிரகணம் 1:30 மணிக்கு தான் முடியும். வெளியே யாரும் போக மாட்டோம், எல்லோரும் வீட்டில் தான் இருப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கிரகணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சிவநாமத்தை சொல்லிட்டு தூங்கிடுங்க. இல்லைனா குளிச்சுட்டு தூங்கலாம், விபூதியை பூசிட்டு. மறுநாள் காலையில் குளிச்சுட்டு கூட கோயிலுக்கு போகலாம். சரியா? உங்கள் சாய்ஸ் தான். நான் எதுவும் நிர்பந்திக்க மாட்டேன். ஏன்னா ப்ராக்டிக்கலாக எது சக்ஸஸ் ஆகாமல் அதுதான் செய்யணும். நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு உடம்பை கெடுத்துக்கூடாது. ஸோ நைட்டு 1:30 மணிக்கு குளிக்கிறவங்க குடிங்க. சரியா? சுடுதண்ணியை வச்சு குளிச்சுட்டு விபூதியை பூசிட்டு தூங்க போகலாம். இல்லைன்னா மறுநாள் காலையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம். தோஷம் இருக்கா சார் அப்படின்னா, தோஷம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இருக்குது, ரோஹிணி நட்சத்திரத்துக்கு இருக்குது, மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு இல்லை. ஸோ கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தை பிறந்தவங்க கண்டிப்பாக காலையில் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலுக்கு, விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு கற்பூரத்தை ஏற்று சாமி கும்பிட்டு வந்துடுங்க. விளக்கு ஏற்றுங்க, இல்லைனா கற்பூரம் பொறுத்துட்டு சாமியை கும்பிட்டு வேலை வெட்டிக்கு போங்க. ஏன்னா மறுநாள் 8ஆம் தேதி வேலை தான், திங்கக்கிழமை ஒர்க்கிங் டே, ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, கடமையை செய்யுங்க. இப்போ வந்து கிரகணம் நடக்கும்போது வீட்டில் பழைய பொருட்கள் சமைத்த பொருட்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு தர்ப்பப்பல் போடுங்க. மாவு, பசும்பால் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது மேலே தர்ப்பப்பல் போடுங்க. அந்நேரம் வெளியூர் பிரயாணம் பண்ணுறவங்க விபூதி எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. நெத்தியில் விபூதியை பூச்சிக்கிட்டு பிரயாணத்தை ஆரம்பிங்க. லக்கேஜில் தர்ப்பப்பல்லை போட்டுட்டு போங்க. தர்ப்பப்பல் போகிறது எதுக்குன்னா, அந்த கிரகணத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். சரியா? உங்கள் பயணத்தை நல்லபடியாக பாதுகாக்கும். தர்ப்பம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு வழி அது. ஸோ தர்ப்பப்பல்லை லக்கேஜில் போட்டுக்கிட்டு காரில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். பஸ்ஸில் போகிறவங்க பஸ்ஸில் போகலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். ஆனால் சுத்தமாக இருக்கணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, குறிப்பாக ஆல்கஹால் எடுக்கக்கூடாது. நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா அந்நேரம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் சில மாற்றம் நடக்கும். இந்த பூமியில் ஒரு மாற்றம் நடக்கும். பிரபஞ்சம்னு சொல்ல முடியாது, இந்த பூமியில் ஒரு மாற்றம் நடக்கும். சந்திரன் பூமியோட துணைக்கோள், நம்ம கண்ணால் பார்க்குற ஒரு கிரகம், தாய்க்கு சமமானவன். சரியா? சக்தி வடிவமானவன்.
அதுலேருந்து சில கதிர்கள் வரும், காஸ்மிக் கதிர்கள் வரும். அது வந்து சில பேருக்கு ஒத்துக்காது. உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க, உடல் அந்நேரம் சாப்பிட்டு தேவையில்லாத பொருட்களில் உடலில் கண்டெயின் வச்சிருக்கிறவங்க, ஆல்கஹால் சாப்பிட்டவங்க, மாமிசம் சாப்பிட்டவங்களுக்குலாம் சில எதிர்ப்பு சக்தியில் கொடுத்துரும். அதோட தாக்கம் இப்போ தெரியாது, வயதானவர்களுக்கு தெரியும். சில பேருக்கு வயதானவர்களுக்கு நோய் வந்துச்சுன்னா அந்த நோய் தாக்கமே முடியாது. என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்களே, அந்த நோய் கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்களாம் கிரகணத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால கிரகணம் இருக்கும்போது கர்ப்பிணி ஸ்திரீகள், கை குழந்தை வச்சுக்கிறவங்க, சின்ன குழந்தைகள், வயதானவர்கள்லாம் கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருக்கணும், தனிமைப்பட்டு இருக்கணும். அந்த நேரத்தில் நம்மளும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். சும்மா கிரகணம் நடக்குது, சாமியாவது பூதமாவது, நான் குடிப்பேன், வைப்பேன், ஆட்டம் போடுவேன்னா அதோடைய பலன் கண்டிப்பாக தெரியும். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சந்திரன் எப்படி கெட்டு போவார்? உங்கள் ராசியில் கெட்டு போயிருப்பார். உங்கள் ராசியில் ரிஷபத்தை அவர் உச்சமானாலுமே அவர் சனி பார்வையில் இருப்பார், இல்லைனா செவ்வாய் கூட சேர்ந்து கெட்டு போயிருப்பார், இல்லைனா ராகு கூட சேர்ந்து கெட்டு போயிருப்பார், இல்லைனா கேது கூட சேர்ந்து கெட்டு போயிருப்பார், இல்லைனா அமாவாசை அன்னைக்கு பிறந்திருப்பீங்க, வையாசி அமாவாசை அன்னைக்கு பிறந்திருப்பீங்க. இப்படி அமைப்பில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. வையாசி அமாவாசை அன்னைக்கு பிறந்து உங்கள் ஜாதகத்தில் மீனத்திலேருந்து சனி பகவான் பார்க்குறாரு, இல்லைனா விருச்சிகத்திலேருந்து பார்க்குறாரு. சுத்தம் விருச்சிகத்திலேருந்து பார்த்தாருன்னா முடிஞ்சு போச்சு, ராசி முடிஞ்சு போச்சு. ராசிக்கு 4ஆம் இடம் முடிஞ்சு போச்சு. சூரிய சந்திரர்கள் கெட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். அவனுக்கு அம்மா அப்பா ஆதரவு இருக்காது, மனதால் உடலால் கெட்டு போயிடுவான், ஆத்ம பலன் இருக்காரு, ஆள் கோலையாக போயிடுவான், ஒன்றுக்கு ஆகாமல் போயிடுவான். வையாசி அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கிறான், சூரியன் சந்திரனும் ராசியில் இருப்பாங்க. சனி பகவான் விருச்சிகத்திலேருந்து பார்க்குறாரு, பகமை பற்றி பார்க்குறாரு, முடிஞ்சு போச்சு. சரி, அது தான் சுயசாரத்துலேருந்து பார்த்தான்னா முடிஞ்சு போச்சு. விருச்சிகத்தில் அனுச நட்சத்திரத்துலேருந்து பார்த்தான்னா அந்த ஜாதகம் அவ்வளோதான். ஆமாம் சார், நான் அப்படி தான் இருக்குது, என் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குது, நான் ரொம்ப முடியாமல் இருக்கிறேன், கெட்டு போய் இருக்கிறேன், என்னால் எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியல, என்னால் மூவ்மெண்ட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உண்மை அப்படி தான் இருக்கும். சரியா? சமசத்தமாக சனி பகவான் சந்திரனையும் சூரியனையும் பார்த்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. சரியா? ராசி வந்து பலம் இழந்து விட்டது, மனதாலும் உடலாலும் அந்த ஜாதகம் நல்ல வழியில் இருக்க மாட்டான். ஸோ இப்படிப்பட்டவங்களெலாம் அந்த கிரகணம் அன்னைக்கு கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையானீங்கன்னா ரொம்ப போட்டு தாக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே சந்திரன் கெட்டு போயிருக்கிறாரு. ராசிநாதன் சுக்கிரன் ஓரளவு நிலைமையில் இருந்தாருன்னா தாக்கு பிடிக்கும். சுக்கிரன் கட்டுப்பட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. சுக்கிரன் சனி கூட சேர்ந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. சுக்கிரனும் சனிப்பான் கூட இருக்கிறாரு, சனிப்பான் கூட இருக்க மாட்டார். ஏன்னா சூரியனுக்கு முன்பு தான் இருப்பார். ஏன்னா சூரியன் ராசியில் இருக்கிறனால சுக்கிரன் வந்து மேசத்தில் இருப்பார் அல்லது மிதுனத்தில் இருப்பார். மேசத்தில் இருந்தாலும் பகமை பெறுவார். சரியா? ஸோ சுக்கிரன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் ஏதோ ஓரளவு பெனிஃபிட் கிடைக்கும். அது வந்து விதி விலக்கு, இது விதி, அது விதி விலக்கு ஆப்ஷன். ஸோ இன்றைக்கும் நம்ம ஆப்ஷன்லாம் எடுக்கக்கூடாது, நம்ம கரெக்டாக இருந்துட்டு போனோமா நல்லது. சரியா? நிறைய பேருக்கு இது நான் சொல்கிறது போர் அடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம கூட போகலாம். என்னடா இவன் இன்றைக்கி ஒரு நாள் குடிக்கக்கூடாதுங்கிறான், கடையெல்லாம் திறந்து வச்சுருக்காங்க, டாஸ்மார்க்கெலாம் திறந்து வச்சுருக்காங்க, அன்றைக்கி ஏன் குடிக்கக்கூடாதுங்கிறான். அரசாங்கத்துக்கு தெரியாதா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தெரியாது குடிக்க வேண்டாம்னு? அரசாங்கத்துக்கு வந்து வியாபாரம் தான் முக்கியம், அவங்களுக்கு பணம் வரணும். சரியா? ஆனால் நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருந்தால் தான் நீ உடம்பு நல்லாயிருக்கும், பிள்ளை குட்டிகளை காக்க முடியும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தயவுசெய்து கிரகணத்தன்னைக்கு ஆள்கால் எடுக்காதீங்க. இதை ஒரு ஜோதிடர் என்ற முறையில் சொல்கிறேன், ஒரு ஆன்மீகவாதி என்ற முறையிலும் சொல்கிறேன், உங்கள் வெல்விசர் என்ற முறையிலும் சொல்கிறேன். ரைட்டு? அதுக்கு மேலே உங்கள் சௌகரியம். சரியா? சொல்லத்தான் முடியும், அதுக்காக ஸ்பூன் எடுத்துலாம் ஊட்ட முடியாது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க நேயர்களே. ரிஷபராசி நேயர்களுக்கு நான் சொல்கிறது கடமைப்பட்டு இருக்கிறேன், அந்த உரிமையிலுக்கு சொல்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து கிரகணத்தன்னைக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது. நான் சொன்ன மாதிரி வந்து கிரகணம் முடிஞ்சு குளிச்சுட்டு கடமையில் செய்ய ஆரம்பிங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெளியூருக்கு போகிறவங்க போங்க, நான் சொன்ன மாதிரி அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். ஆனால் கிரகணம் முடிஞ்சு அடுத்த வருகிற நாட்கள் நல்ல லாபகான நாட்களாக பார்க்கப்படுகிறது. 40 நாளுக்கு நல்ல யோகம் இருக்கும். அடுத்த வருகிற 6 மாதத்துக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். ராசிகள் கிரகணத்தை பார்த்தோம்னா ராசிநாதன் வந்து அடுத்த 4ஆம் இடத்துக்கு போகிறார், வருகிற 13ஆம் தேதி. நல்ல அமைப்பு தான். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, நல்ல அமைப்பு தான். 10ஆம் இடம் வலிமைப்படும். ராகுவால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா? ராகு நல்ல பலங்கள்லாம் கொடுப்பார். 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து நல்ல பலங்களை கொடுப்பார், நல்லா இருக்கும். நல்ல பலங்கள்லாம் சேர விவசாயம் நல்லபடியாக இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கேதுவும் சுபத்துவம் அடைவார். 4ஆம் இடத்துல கேது சுபத்துவம் அடைறதுனால படிப்புக்கு மீறிய வேலை பார்ப்பீங்க. சில பேர் 10th தான் படிச்சிருப்பாங்க, ஆனால் பெரிய லெவலில் ரீச் ஆவாங்க, பெரிய பிசினஸ் மேக்னட்டாக இருப்பாங்க. ஸோ குறைந்த படிப்பு படித்தவங்களுக்கு பெரிய தொழில் வியாபாரம் நல்லபடியாக அமையும், சகல வசதிகள் இருக்கும், பெற்றோர்களால் யோகம் இருக்கும், தாய்க்கு முடியாமல் இருந்தாலும் நல்லபடியாக இருக்கும். சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், வருகிற 13ஆம் தேதிக்கு மேலே தாய் விஷயத்தில் பிரச்சனை இருக்கிறவர்கள், தாய்க்கு முடியாதவர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும், ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் நல்லாயிருக்கும். மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவர்கள் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்க நல்லா இருப்பீங்க. லாஜிஸ்டிக் பண்ணுறவங்க, வியாபாரம், வணிக ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க மிக சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். சரியா? நல்ல ஒரு செத்துபித்தாக இருப்பீங்க, எதையும் வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவீங்க, நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேது போய் சேருது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அலர்ஜி சம்மந்தப்பட்ட சாப்பாடு சாப்பிடக்கூடாது. 4ஆம் இடம் சுகஸ்தானம். இந்த அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிணிகள் இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் ஸ்கின் பிரச்சனை இருக்கிறவங்க, அரிப்பு தடிப்பு அலர்ஜி இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். சுரி அரங்கு சிறக்கு இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். இவங்களாம் வந்து கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, தட்டாம்பருப்பு சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருந்தீங்கன்னா மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7-12 கூடியவன், கலசர சேனாபதி, விரைய சேனாபதி. அவர் வந்து 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ல் செவ்வாய் இருக்கலாம். சரி, 6ஆம் இடத்துல செவ்வாய் குரு பார்வைக்கு வரதுனால நல்லாயிருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும்.
உத்தியோக மண்டலங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, டாக்டர் வேலை பார்க்குறவங்க, விவசாயம் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க, செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மட்டன் ஷாப், டீ ஷாப், காஃபி ஷாப், நெருப்பு சம்மந்தப்பட்டவங்க, சமையல் கலைஞர்கள், சமையல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய் பயிற்சிக்கு தனியாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு வந்து செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு மேலே நல்லா இருக்குங்க கிரக நிலையெல்லாம். ஏன்னா புதன் வந்து 2-5 கூடையவன் 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வையில் குருமங்கல யோகத்தில் இருப்பார். சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். சுக்கிரன், செவ்வாய், புதன் 3 கிரகம் நல்ல பலங்களை கொடுக்கும். ராசிக்கு 1-6 கூடையவன், 7-12 கூடையவன், 2-5 கூடையவன் நல்ல நிலைமைக்கு வரதுனால நல்லாயிருக்கும். ரிஷபராசிக்கு அடுத்த வருகிற நாட்கள் நல்லாயிருக்கும். செப்டம்பர் 15க்கு மேலே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு இந்த பங்குக்கு நல்ல பலங்களை கொடுக்குறாரு. ஓகே சார், எல்லாம் நல்லா சொல்கிற, அப்புறம் எங்களுக்கு ஏன் சார் பிரச்சனை இருக்குது அப்படி பார்த்தோம்னா, செவ்வாய் வந்து இப்போதைக்கு ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரியா, 7 கூடையவன் வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் குடும்ப விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். மனைவிக்கு முடியாமல் போகலாம். மனைவி விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சலில் இருப்பீங்க, கொஞ்சம் டென்ஷனாக இருந்திருப்பீங்க கடந்த காலத்தில். சரியா, கடந்த ஒரு மாத காலமாகவே கொஞ்சம் அலைச்சலாக இருந்திருப்பீங்க. பர்டிகுலராக 20 நாட்களாக கொஞ்சம் டென்ஷன் அலைச்சலாக தான் இருந்திருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து 7 கூடையவன், அவன் வந்து 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல விதமாக இருக்காது. மனைவி விஷயத்தில் அசிஸ்டாக இருக்காது, சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதுபோல் செவ்வாய் வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல பார்க்குறாரு. அண்ணன் தம்பி விஷயத்தில் சில பிரச்சனைகள், ஈகோ பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். 12ஆம் இடத்துல பார்க்கறதுனால விரயம் இருந்திருக்கும், அலைச்சல் இருந்திருக்கும். சரியா, தூக்கம் கட்டு போய் அலைஞ்சு திரிஞ்சு இருந்திருப்பீங்க. ஏன்னா 12ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. புதன் வீட்டில் இருந்துட்டு பகமை பெற்று பார்க்குறாரு. புதன் வீட்டில் செவ்வாய் இருக்குது, அந்தளவு சிறப்பு கிடையாது. அதுவும் கன்னி வந்து ரிஷபராசிக்கு வேண்டிய வீடு தான், இருந்தாலும் செவ்வாய்க்கு வந்து ஆகாத வீடு. ஸோ 7-12 கூடியவன் கொஞ்சம் சில சிக்கலில் இருக்கிறதுனால கலஸ்திரம், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம் இதில் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும். விரையும் அதிகமாக இருந்திருக்கும். தூக்கம் கட்டு போயிருக்கும், அலைச்சல் திருச்சல் இருந்திருப்பீங்க. இப்போ அதெல்லாம் சரிப்பட்டு வந்துடும். ஓரளவு சரிப்பட்டு நேராகி சீராகி வந்துடும். அதுபோக சமசத்துவ யோகம், செவ்வாய் சனி தங்களுக்குள்ளே பார்த்துக்கிறாங்க. சனிபான் வக்கரமாகி ஒரு சுபத்தமாக இருக்கனால, சமசத்துவம் யோகம் இருக்கிறனால இந்த காலகட்டம் ரிஷபராசினியர்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். வருமானம் அதிகமாக இருக்கும். கலை, எழுத்து, இசை போன்றவர்களுக்கு நல்லாயிருக்கும். கலைனா என்ன, நிறையா இருக்குது. இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், எழுத்து, டேபிள் ஒர்க்கு, கவிதை, கட்டுரை, திரைப்பட கதைகள், கதாசிரியர்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். எழுத்து வேலை செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். டீச்சர் வேலை பார்க்குறவங்க, நாவல் ஆசிரியர்கள், கவிதை எழுதுகிறவங்க, கட்டுரையாளர்களுக்கு நல்லாயிருக்கும். இசை சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகள் தொடர்பாக நல்ல செய்திகள் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருந்து வருவர்களுக்கு நல்ல ஊதியத்துடன் நல்ல பணியில் வேலை கிடைக்கும். ரிஷபராசியில் போய் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஆஃபர் கிடைக்கும். சரியா, நல்லாயிருக்கும். வருகிற 15ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நல்ல ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல இடத்துல மனதுக்கு இதமாக நல்ல ஒரு ஆஃபர் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து செவ்வாயும் 6ஆம் இடத்துல போய் சுபப்படுத்தினால, சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால ஓரளவு நல்ல பலங்களை கொடுப்பாரு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அவர் குரு பார்வைக்கு வரதுனால 2 விதத்தில் சுபப்படுறாரு. சுக்கிரனுடைய மூலத்துருவான வீட்டில் உட்காந்துக்கிட்டு குரு பார்வைக்கு வரதுனால, உங்கள் ராசிக்கு 7-12 கூடையவன் வரதுனால நல்லாயிருக்கும். மனைவி விஷயத்தில் நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க. ஏன்னா என்ன, தூரமாக போகிற மாதிரி இருக்கும். மனைவி விட்டு தூரமாக போகிற மாதிரி வேலை ரீதியாக. அதாவது 6ஆம் இடங்கிறது உத்தியோகத்தை குறிக்கும், 7ஆம் இடங்கிறது மனைவி, 12ஆம் இடங்கிறது தூரமாக போகிறது. ஸோ வேலை விஷயமாக மனைவி விட்டு தூரமாக போகிறதுக்கு சில முகாந்திரங்கள் இருக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து தென்படும். ஆனால் வேலையில் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கும், நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். நல்ல வேலை வந்து உங்களுக்கு திருப்தியான வேலை, நல்ல சம்பள உயர்வான வேலையெல்லாம் கிடைக்கும். சில இது இருக்கும், பிரிவுகள் இருக்கும். ஜனன ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அது போகும். தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி அதோடைய வலிமை அதிகமாக இருக்கும். சரி சார், இந்நேரம் தசாபுத்தி சொல்லிட்டு நான் லக்கண ரீதியாக பின்னாடி சொல்கிறேன். வேலை பார்க்குற இடத்துல உங்களோட படைப்பாற்றல் நல்லபடியாக இருக்கும். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், உங்கள் கிரியேட்டிவ் மைண்டு நல்லபடியாக இருக்கும். எல்லோரும் அதை பற்றி ஆச்சரியப்படுவாங்க. நல்ல ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் இன்னாருன்னு ஐடென்டிஃபை ஆகும். இவர் இப்படி தான்ப்பா, சோன்சோ இப்படிப்பட்டவர், திறமையானவர், இவர் வச்சு நம்ம இந்த காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்னு கம்பெனியில் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்ல ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். பாராட்டப்படுவீர்கள், பாராட்டப்படுவீர்கள். அதே மாதிரி ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவிப்பீங்க. ஹோட்டலுக்கு போனாலும் நல்லா ரசித்து சாப்பிடுவீங்க. எங்கேனாச்சும் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, மூமெண்ட்டை வந்து ரசித்து செய்வீங்க. ஸோ ரிஷபராசினியருக்கு அடுத்து வருகின்ற காலங்கள் வந்து நல்ல ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. புதிய சொத்து பத்துகள் வாங்கி போடுவீங்க. சொத்து பத்துக்குன்னா என்ன, இடம் வீடும் கிடையாது, நகை நட்டு இதெல்லாம் வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒன்று நீங்கள் வாங்குவீங்க, இல்லை மனைவிக்கு வாங்கி கொடுப்பீங்க. இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். அது சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஈடுபடுவீங்க. சமுதாயம், வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, தன்னார்வ தொண்டர்கள், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை கூடும், அந்தஸ்து கூடும். நல்லா இருக்குதுங்க. அடுத்த வருட காலம் நல்லா இருக்குது. சரியா, சிறப்பாக இருக்குது. நல்லபடியாக வாழுங்க. நல்லா தான் இருக்குது. சூரியனும் வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போவார். 5ஆம் இடத்துல சூரியன் கண்ணியில் நட்பு தான் அடைவார். புதன் கூட சேர்ந்து புதயாத்தி யோகம், சூரிய நாராயண யோகம் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் உங்களுக்கு.
புரட்டாசி மாதத்துலேருந்து குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரங்க, போயிட்டு வாங்க. ஆண் தெய்வம்னா பௌர்ணமி அன்னைக்கு போங்க, பெண் தெய்வம்னா அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் போய் உட்காந்து புதனும் சூரியன் சேர்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பு, குரு கேந்திரமாக இருக்கிறதுனால அந்த புரட்டாசி மாதம் குலதெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க. குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லைன்னா குலதெய்வத்தை நினச்சி பூஜை பண்ணுங்க, நல்லா தான் இருக்கும். புரட்டாசி மாதம் முழுக்க குலதெய்வத்தை நினைக்கிறது மிக சிறப்பு ரிஷபராசினியர்களுக்கு. இதுதான் சூட்சும வழிபாடு. சரியா நேரில் சூட்சும வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து சுக்கிர ஜெயந்தி வருது, வருகிற 16ஆம் தேதி நடக்குது. சுக்கிர ஜெயந்திக்கு நான் வழியாக வீடியோ போடுறேன். சுக்கிரன் வந்து ஒரு ராசிநாதன், அதனால் சுக்கிர ஜெயந்தி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. சரியா நேரில் இல்லைனா வீட்டில் வந்து பெருமாள் படத்தை வச்சு கூட கும்பிடுங்க. வருகிற 16ஆம் தேதி சுக்கிர ஜெயந்தி என்னைக்கிழமை அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை ஆவணி 31 ஆவணி கடைசியில் வருது. சரியா ஆவணி கடைசியில் வருது சுக்கிர ஜெயந்தி, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, அந்நேரம் மாலை 3 to 4 பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இல்லைனா அந்நேரம் வீட்டில் கும்பிடுங்க, உங்கள் சாய்ஸ் தான். சுக்கிர ஜெயந்திக்கு வேணால் நான் அடுத்த வீடியோ போடுறேன். ஏன்னா சுக்கிர ஜெயந்தி ஏன் சொல்கிறேன்னா, சுக்கிரன் உங்கள் ராசிநாதன், மனதுக்கும் உடலுக்கும் உரியவன், உங்கள் செயலுக்கும் சிந்தனைக்கும் உரியவன். சரியா உங்களை காக்கிறவர் அவர் தான். வெளி வட்டாரத்தில் பழக்க வழக்கத்தில் உங்களோட இன்வால்மெண்ட்டை எல்லாத்தையும் தடுத்து நல்லபடியாக கொண்டு போகிறவர் சுக்கிரன் தான், ராசிநாதன், ஜென்மாதிபதி. ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து 3 பேர் இருப்பாங்க, நட்சத்திராதிபதி, ஜென்மாதிபதி, லக்கணாதிபதி. இவங்க 3 பேருமே நல்லா இருந்து தங்களுக்குள்ளே மறையாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க. ரோகிணி நட்சத்திரங்கிறது வந்து என்ன, சந்திரனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் தான் உச்சமாவார். ஸோ உங்கள் நட்சத்திரநாதன் உங்கள் ராசியில் உச்சமாகிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரங்களும் கிரெடிட் இருக்கும். மனதால் உடலால் நல்லா இருப்பீங்க. சரியா நல்ல ஒரு தெளிவான மனதோடு இருப்பீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கிளியராக இருப்பீங்க. எவ்ரிதிங் இஸ் கிளியர் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு கிளாரிட்டியாக இருப்பீங்க. எதுலையுமே ஒரு கிளாரிட்டி இருக்கும். பேச்சுவார்த்தையிலும் சரி, பழக்க வழக்கத்திலும் சரி ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா சந்திரன் உச்சம், நட்சத்திரநாதன் உச்சம். அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சுக்கிரன் சந்திரனுக்கு மறையாமல் இருக்கணும். அப்போ சுக்கிரன் எங்கே சார் இருக்கணும் அப்படி பார்த்தா, சுக்கிரை வந்து உங்கள் ராசிக்கு வந்து மறையாத இடத்துல இருக்கணும். 4ஆம் இடத்துல இருக்கலாம். 7ஆம் இடத்துல இருந்தால் விருச்சிகத்தில் கொஞ்சம் கெட்ட பழக்க வழக்கம் இருக்கும். 5ஆம் இடத்துல இருந்தோம்னா நீசம் அடைவார், நீசபங்கம் அடையலாம். சுக்கிரன் வந்து மகரத்தில் இருக்கலாம். சரியா மகரத்தில் 9ஆம் இடத்துல இருக்கலாம், கும்பத்தில் 10ஆம் இடத்துல இருக்கலாம், 11ஆம் இடத்துல உச்சமாய் கூட இருக்கலாம், மீனத்தில். ஸோ அப்படி பார்த்தோம்னா உங்கள் நட்சத்திரநாதனுக்கு ராசிநாதன் மறையாமல் இருக்கணும். அதுபோல் நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. ரிஷபராசியில் ஒரு லக்கணம், நல்ல லக்கணம் என்ன சார் லக்கணம் அப்படின்னா, கன்னியா லக்கணம், சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. சிம்ம லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா யாருன்னா சூரியனுக்கு சந்திரனும் மறையக்கூடாது, சுக்கிரனும் மறையக்கூடாது. இந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரியா இவங்க 3 பேத்துக்குள்ளே ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்போ நீங்கள் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா லக்கணாதிபதி சூரியன், நட்சத்திராதிபதி யார், ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சந்திரன். அதே மாதிரி ராசிக்கு வந்து சுக்கிரன், சந்திரன், சூரியன் இவங்களுக்குள்ளே மறையாமல் இருக்கணும். இதில் சுக்கிரனும் சூரியனும் பக்கத்தில் தான் இருப்பாங்க, முன்பின் இருப்பாங்க. சந்திரன் கொஞ்சம் தாண்டி இருப்பார். சரியா இவங்களுக்குள்ள மறைவு சாணம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் மற்ற நட்சத்திரத்துக்கும், மிருகசீரிசத்துக்கும், கார்த்திகை நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம், மிருகசீரிசம் செவ்வாய் நட்சத்திரம். ஸோ சந்திரன், சூரியன், செவ்வாய் இவங்க 3 பேரும் மறையாமல் இருந்தால் மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு நல்லது. சந்திரன், சூரியன், அப்புறம் உங்கள் லக்கணாதிபதி மறையாமல் இருந்தால் லக்கணாதிபதிக்கு நல்லது. இது வந்து கொஞ்சம் சில பேருக்கு புரியாது. ஏன்னா லக்கணாதிபதினா நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாது. 3 பேரும் மறையாமல் இருக்கணும். ஒரு தனி மனித ஜாதகத்தில் 3 பேர் நல்லபடியாக இருக்கணும். லக்கணம், நட்சத்திராதிபதி, ராசியாதிபதி. சரியா ரைட்டு. தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். தொடர்ந்து பாருங்கள், தகவல்களை சொல்கிறேன், பாருங்கள், நல்லா தான் இருக்குது. கிரகணத்து அன்றைக்கி முடிஞ்ச பிறகு கோயிலுக்கு போங்க. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். எந்த சந்தேகம் வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மொட்டையாக கேட்காதீங்க. ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. கேட்குறது வந்து தெளிவாக கேட்கணும். ரோஹிணி நட்சத்திரம், இல்லைன்னா ரோஹிணி இந்த பாதம், இந்த வருடம் பிறந்தேன், நான் வந்து ரிஷப லக்கணத்தில் பிறந்தேன், இல்லைனா சிம்ம லக்கணத்தில் பிறந்தேன், கடக லக்கணத்தில் பிறந்தேன், எனக்கு வந்து இப்போ குருதிசை நடக்குது, எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு கேட்கணும். நான் மேக்ஸிமம் தசாபுத்தி பலன் சொல்கிறேன்னா வழிபாடு சொல்லிடுவேன். சரியா தெளிவாக கேட்கணும். சில பேர் நல்லா கேட்குறாங்க. ரோஹிணி நட்சத்திரம், சிம்ம லக்கணம், குருதிசையில் புதன் புத்தி நடக்குது, நான் இந்த வருஷம் பிறந்தேன் சார், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டிங்கன்னா டக்குன்னு பலன் சொல்லிடுவேன். சில பேர் பிறந்த தேதி டைம்லாம் அனுப்புகிறாங்க. எனக்கு நேரம் இருந்தால் தான் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்க முடியும். ஏன்னா ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும்னா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுக்கு எப்படி கொஞ்சம் 15 நிமிஷம்னாச்சும் ஆகும். சரியா நீங்கள் தெளிவாக கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியை தெளிவாக கட்டிட்டீங்கன்னா டக்குன்னு பதிலாக சொல்லிடுவேன். எல்லாத்தையும் என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது நீங்கள். சரியா எனக்கு வேலை நிறையா இருக்குது, எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது. உங்களுக்காக இவ்வளோ நேரம் பேசிட்டும் இருக்கிறேன் நான். அதனால் நீங்கள் கேட்குற கேள்விகள் தெளிவாக அர்த்தமுள்ளதாக இருந்ததுன்னா என்னோட பதில்கள் கிளாரிட்டியாகவும் இருக்கும், பொருத்தமுள்ளதாகவும் இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ரிஷபராசி நேயர்களுக்கு, மிருகசீரிசம், ரோகிணி, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.